அலாவுதீன். ரோஷினி, நீ என்ன நேசிக்கிறியா? இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ, அது பவள மாளிகையின் கதவோ. பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ, அது பவள மாளிகையின் கதவோ. ஒரு கொடியாட இரு கனியாட பட்டு ஆடை அணிகள் ஏன் அதை மூட, மலரும் அழகே ரோஷினி. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. இன்ப நதியில் நீந்த வந்த படகோ, உந்தன் நளினம் யாவும் ஓரழகோ. இன்ப நதியில் நீந்த வந்த படகோ, உந்தன் நளினம் யாவும் ஓரழகோ. இதழ் மடல் மீது கதை எழுதாது, எந்தன் மாலை மயக்கங்கள் தெளியாது. மதுவும் பெண்ணும் ஓரினம், இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே மலரே.
ஆலம்பனா என்ன மன்னிச்சுக்குங்க. நான் தான் இளவரசிய அரமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனுங்க. இல்லன்னா நமக்கெல்லாம் ஆபத்தாயிடுங்க. அமீர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க. உன்னை என்ன செய்யறேன் பார். ஆலம்பனா, இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டினா ராஜகுமாரிய நீங்க கனெக்ட் பண்றத அம்மாவுக்கு சொல்லிடுவேன். ஐயோ அமீர், நமக்குள்ள எதுக்கு இந்த வீண் விரோதம்? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? அப்படி 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 சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓ, இளவரசி, எங்க போயிருந்தீங்க? இங்குதானே இருந்தேன். நான் தான் அரண்மனை பூரா தேடி பார்த்துட்டேனே, உங்களை காணவில்லையே. இளவரசி, என்ன வந்தது? நான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரு? அலாவுதீனே. அலாவுதீனையா? எப்போ, எங்க பாத்தீங்க? எங்கேயோ அவர் என்னை. இளவரசி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஓய்வு எடுத்துக்குங்க. இல்ல குல்னார், நான் நிஜமாவே அலாவுதீனை பார்த்தேன், பேசினேன். இளவரசி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. குல்னார், அலாவுதீனை எப்படியாவது சந்திக்கணும். சரி இளவரசி, நாளைக்கு நாம் அலாவுதீனை சந்திக்கலாம். எப்படி? அதற்கு ஒரு வழி பண்றேன். இத பாருங்க. இது நமக்கு பொருந்துமா? நல்ல பொருத்தம்னா. தம்பி, உனக்கு எந்த மாதிரி துணி வேணும்? நான் தரேன். இவன் விரும்புற துணி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், இல்ல? ஆமா. ஆஹா, அப்படியா? ஒரு நிமிஷம். இளவரசி, மீச மீச. அச்சோ. தம்பி, இது எப்படி? இந்த துணி பிடிச்சிருக்கா? ஆஹா, அப்ப இத நானே என் கையால தச்சு தரேன். தம்பி, அளவெடுப்போமா? இன்னும் 2 நாள் கழிச்சே உடுப்ப தரேன். இதுக்கு எத்தனை தீனார்? அதெல்லாம் இப்ப வேணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, இல்லப்பா? ஆமா. அமீர், ஆலம்பனா, எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தாங்க. என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆலம்பனா.
என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்த புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்கதான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு, இளவரசியின் முகம் போல முழு நிலம் என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா, மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது அது நான் கண்ட கனவு. இது கனவில்ல, நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ உன் அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும். அலாவுதீன், நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆள தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு